சரியாகத்தான் கூறினார்கள். எங்களுடைய மைத்துனர் லட்சுமணன் பயங்கர கோபக்காரர் தான். அதனால் இவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். என்ன பயம்? அவர் கோபத்தை பார்த்துதான். செல்லுங்கள். நீங்கள் இருவரும் எடுத்த யுத்த முடிவின் மீது எனக்கு கோபம் இல்லை. சவாலான ஒன்றுதான். நீங்கள் இருவரும் என்னை குற்றவாளி என்று நிரூபிக்க முயன்ற போதுதான் நான் என் பொறுப்பை சரிவர செய்யவில்லை என்றீர்கள். அந்த கடவுளுக்கு தெரியும். முடிந்திருந்தால் என்னுடைய அண்ணியையும் அண்ணனையும் பெரிய விடாமல் நான் அப்பொழுதே தடுத்திருப்பேன். இந்த பெரும் தவறை நாங்கள் செய்திருக்க கூடாது. தவறுக்கான மன்னிப்பை தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கான ஏற்பாடுகளை அனுமன் செய்வார். உங்கள் கவலையின்றி அயோத்தியில் இருங்கள். பெரும் துயரங்களை சந்தித்தீர்கள். உங்கள் உயிரையும் பணயம் வைத்தீர்கள். நீங்கள் எந்த மக்களை காப்பாற்ற எண்ணுகிறீர்களோ எங்களுடைய யுத்தம் அந்த எண்ணத்திற்கு எதிரானது. அந்த தவறினை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். வெற்றியை பலத்தால் அல்ல, எங்கள் குருநாதர் எங்களுக்கு அளித்த கல்வியால் பெறுவோம். நீங்கள் விளையாடிய விளையாட்டை இன்று முழுமையாக நிறைவு செய்யும் வேளை நெருங்கிவிட்டது அண்ணா. ஆண்களால் பெண்கள் அவமானப்படுவதையே காண்பார்கள். அற்புதம்! அரசர் மக்களின் மனதோடு விளையாட தொடங்கிவிட்டார். எல்லோருக்கும் முன்பாக உன் மனைவியை அசிங்கப்படுத்துகிறாயே, வெட்கமாக இல்லையா உனக்கு?